ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். என் பேர் மோசஸ். நான் சென்னையில் இருக்கேன். ஏல்பி ஜோதிடர், உளவியல் ஜோதிடம், வாஸ்து கன்சல்டன்ட். இப்போது நாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்ன ஒன்று, சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும். ஐயோ, சனி பகவான் வந்து நீதிமான், நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நாம் மீதி பேரெல்லாம் தப்பு பண்ணலை, நாம் தான் தப்பு பண்ணிட்டோம், அதனால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பயங்கள், குழப்பங்கள், சனினாவே தடுமாற்றம், ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார். இப்படின்னு சனி பகவானை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உண்மையாகவே சனி பகவானா என்ன அப்படின்றது தான் பார்ப்போம். ஏன்னா நம்மளோட கிரக சுழற்சிகளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சனி தான் வந்து நீண்ட தூரத்தில், அதாவது நம்மளுடைய அந்த பால்வெளி மண்டலத்தில் பூமிக்குலேருந்து ரொம்ப சூரியன்லேருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான். ஏன்னா அப்போ வந்து அங்கே இயற்கையாகவே அந்த இடத்துல என்னென்னாக்கா ஒளி கம்மியாக இருக்கும், குளிர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ குளிர்ச்சி நம்ம உடம்புல வரும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், சோம்பல் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் என்ன, இந்த மார்கழி மாதம் குளிர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும், மார்கழி மாதத்துலலாம் சுறுசுறுப்பாக இருப்போமா, ரொம்ப சோம்பலாக இருப்போம், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மந்தத்தன்மையில் இருக்கும். ஸோ அதனால் இந்த சனி பகவானுடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் மந்தத்தன்மையாகும். ஏன்னா சனி பார்க்குற இடத்துல கெடுப்பார், இருக்கிற இடத்துல கொடுப்பார் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு மந்தத்தன்மையையும் அந்த இடத்துல ஸ்லோ ஆக்டிவிட்டிஸையும் கொடுத்துருவார். இருக்கிற இடத்த பெருக்குவார். அப்படின்னும் போது அந்த பாவகங்கள், ஒரு கிரகம், ஒரு இப்போ மேஷ ராசி இருக்காருன்னா சனி பகவானுடைய பாவகங்கள் பார்த்திங்கன்னா 10-11 இருக்குது. இந்த பாவங்கள் இயற்கையாகவே சனி பகவானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இந்த பாவகங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யும். ஆனால் அந்த பாவங்களோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும், பொறுமையாக தான் நடக்கும். அந்த இடத்துல அவசரம், வேகங்கள் இருக்காது என்பது தான். இன்னொன்று எனக்கு, நம்ம சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அவரோட வாகனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் காகம். ஏன் அந்த காகத்தை வந்து அவருக்கு வாகனமாக கொடுப்பாங்க? ஏன்னா சனிக்கு வந்துன்னா காகத்துக்கு சாப்பாடு வைப்போம், எல்லாரும் வைப்பாங்க. ஆனால் ஏன் காகத்துக்கு சாப்பாடு வைப்போன்ற அந்த உணர்வு என்பது நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா காகம் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது மிக ஒழுக்கம் நிறைந்த பறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா காகம் தான். ஏன்னு வச்சிங்களேன், காகம் வந்து தன்னுடைய இனத்தோடு வாழும். எப்போதும் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, காகம் வந்து விடிய காலையில் சூரிய உதய பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரே பறவை வந்து காகம் தான். மீதி எல்லா பறவையும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பறவை வேணால் போய் பாருங்கள். ஆனால் காகம் மட்டும்தான் விடிய காலையில் எந்திரிக்கும். எந்திரிச்சிட்டு காகம் இருவேளை குளிக்கும். நீங்கள் தண்ணி இருக்குது இல்லை, நம்ம பெரும்பாலும் காகம் குளிக்கிறதுலாம் அது எப்படி இருந்தாலும் தலையை ஒரு இங்கே தண்ணியில் போய் சிலுப்பிட்டு வந்துடும் அதுக்கு. அப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள்லாம் என்ன, இங்கே செய்யக்கூடிய நம்ம வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அது என்ன பண்ணும், அதை நீக்கி அதை அப்படியே அமிர்தமாக மாற்றிடும், அதாவது உரமாக மாற்றிடும். ஏன்னா காகத்தோட அந்த நமக்கு சொல்லணும், காகத்தோட எச்சம் விழும்போது அதில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த பைக்கிலலாம் காகம் வந்து அதோட எச்சம் படும் போது அதை தொடச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஏன்னா அதோட அசிடிட்டி கண்டென்ட் அதிகம். ஏன்னா அது இயற்கையாகவே அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அதை நம்ம உள்ளக்கூடிய கழிவுகளை அப்படியே எரித்து நமக்கு உரமாக்கி கொடுக்கும். பெரும்பாலும் அந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காகம் வந்து இந்த வேப்பம் பழத்தை நம்ம சாப்பிடும். அதனால தான் சனி பகவானுக்கு வந்து வேப்ப மரத்தை சொல்லுவாங்க. வேப்பம் பழத்தை வந்து காகம் வந்து சாப்பிட்டுட்டு அதை எச்சிங்களை வந்து வேப்ப மரத்தை இனவர்த்தி பண்ணக்கூடிய மிக ஒரு பறவை எதுன்னா காகம் தான். ஸோ அப்போ இந்த காகத்துக்கு உண்டான அது இன்னொன்று பார்த்திங்கன்னா, காகத்து வந்து இந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்குறது ஒரு வேலை இருந்தாலும், ஈவன் அதோட இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதோட செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே ஈவினிங்கில் தான் பார்க்கும். அது பெரும்பாலும் அதோடைய விஷயங்களை யாரும் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது. தன் இனத்தை வாழும் குட்டிகளை அதோட அந்த பறவை குஞ்சுகளை பாதுகாக்கும். ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னாக்கா, அதோட கூடு எப்படி இருக்குன்னா வலிமையான இடத்துல தான் கட்டும். ஒரு காகத்தில் கூடை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியும். ஏன்னா அது வந்து அதை நல்ல கிளையோட ஸ்ட்ராங்னஸை பார்த்து அதோடைய உமிழ்நீரில் அந்த இரும்பையே வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால தான் காகத்தோட கூண்டு பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய இரும்பு கம்பிகளை கொண்டு நல்லா முறுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் காகத்திற்கு. ஸோ இதை நாம் உணவளிக்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும். நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்மளுடைய விஷயங்களை நாம் செய்யக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட இயற்கைக்கு
ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் என்பது தான் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நல்லெண்ணெயில் பார்த்தீங்கன்னா வெறும் எள்ளு எண்ணெய் மட்டும் இருக்குது, அது கூட கருப்பட்டி போட்டு அந்த வெப்பத்தை சமப்படுத்துவாங்க. ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் அங்கே நமக்கு வெப்பம், ஒரு கதகதப்பு என்பது கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபத்தை எழுதுகிறோம். பெரும்பாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஊனமுற்றவர் சொல்லுவாங்க. ஏன்னா சனி தான் ஆயுள் காரகன். ஏன்னா நம்மளோட உயிர் சாரம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா சனி நினச்சா தான் நம்மளோட ஆயுளையே பெருக்க முடியும். ஸோ ஏன்னா குளிர்ச்சியில் தான் நம்மளோட ஆயுளுக்கு வெப்பமாகும். வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஆயுள் உயிர்த்தன்மை விரயமாகும். குளிர்ச்சியில் தான் அந்த உயிர்த்தன்மை வந்து பெருகும். அதனால தான் சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டமே கொடுத்துருப்பாங்க. சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரம். இதுக்கு நிறைய புராணங்கள், நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக நமக்கு அதோட புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பகிர்றோம். மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து இப்படி உணரும் பட்சத்தில் தான் நம்மளால் இந்த சனி பயிற்சி, ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள், நன்மை தீமையான மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா சனி இருக்கக்கூடிய பாவகங்களை என்ன பண்ணுவார், பார்க்கக்கூடிய பாவங்களை ஸ்டாப் பண்ணி அவர் என்ன ஒரு கிளீனிங் ப்ராசஸ். ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா சனியோட காரகத்துவத்தில் தான் வரும். ஏன்னாக்கா தீமை, அதாவது கழிவுகளை உரமாக்குறது, நன்மையாக்கக்கூடிய விஷயத்தை. அப்போ சனி பகவான் ஒரு விஷயத்தில் பார்க்குற அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே நடக்க அண்டர் ப்ராசஸ். இப்போ ரோடு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் அவர் செய்வார். அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நமக்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில உபாதைகள் நமக்கு வரும். அதுதான் நம்ம இங்கே பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த சனி பயிற்சி விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவானுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது பரிகாரம் இது என்னென்னாக்கா, சனி எனக்கு நல்ல இடத்துல இருக்குது, நல்ல இடத்துல இல்லை, வருது போகுது பார்க்குது, இது எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா நம்மளோட ஆயுள் காரகன். ஏன்னா நம்ம இதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இந்த காரகத்துவம் பண்ணும்போது சனி என்பது என்னென்னாக்கா நம்மளுடைய உண்ணக்கூடிய உணவுகளோட கழிவுகளை அமிர்தமாக்கி நம்மளோட உயிர் சாரம் அதிகமாக்கும். அப்போ தான் நம்மளோட வாழ்நாள் என்பது நீட்டிக்கும். அதனால தான் அவர் ஒன்று ஸ்லோ அண்டு ஆயுள்காரகன் அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சனி பகவானுடைய தன்மைகளை நம்மகிட்ட எப்போதும் நல்ல விஷயமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறை என்னென்னாக்கா நம்மளோட இயற்கையை ஒற்றிய வாழ்க்கை முறை. காலையில் எந்திரிக்கணும், நம்மளோட வேலைகள், நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய வேலைகள், நம்ம என்ன செய்யணும் என்பது, நம்ம வேலைக்கு போகிறது, பணம் சம்பாதிக்கிறது இது கிடையாது. நம்ம உங்கள் உடலுக்கு, ஏன்னா உடலுக்கு சாப்பிட்டாதான் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும். வேலைக்கு போனால் எனர்ஜி கிடைக்காது. ஸோ அப்போ நமக்கு கரெக்டான டைம், ஆன் டைமில் நம்மளை சாப்பிட பழகணும். உடலுக்கு ஏற்ற அதுக்கேற்ற உடல் பயிற்சிகள், சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை செய்யணும். பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த நைட்டு தூங்கணும். ஏன்னா இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கும். ஏன்னா இரவு என்பது சனிக்கு உண்டானது. ஏன்னா சூரியன் என்பது இயக்கத்துக்கு உண்டானது. அதை மாற்றி செயல்பாடு, அதாவது நம்ம செய்த விஷயங்களை எல்லாமே எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை சனி பகவான் தான் செய்வார். அதனால தான் காலையில், ஏன்னா சூரியன் உச்சமாக ஆகக்கூடிய இடத்துல சனி நீசமாகக்கூடிய இடத்துல சூரியன் நீசமாகக்கூடிய இடத்துல சனி உச்சமாவார். ஸோ அப்போது சூரியன் என்பது இயக்கம், சனி என்பது உயிர் சாரத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம். அப்போ இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கணும். இரவு தூக்கத்தை யார் கடைபிடித்து வாழ்க்கை முறை, இயற்கை ஒன்றிய வாழ்க்கை முறை இருக்கா, இவர்களுக்கு சனி பகவானை பற்றின எந்த பயமும் தேவையில்லைங்க. அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி, யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் இருக்குது. ஏன்னா அந்த கழிவாக இருக்குது, கழிவை சுத்திகரிப்பு செய்ய முடியல. அப்போ சனி எங்கள் பகவான் அங்கே வேலை செய்யலை, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா எந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அங்கே சனி பகவான் வேலை செய்யவில்லை. ஏன்னா கழிவை உரமாக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பகவான் செஞ்சிட்ருப்பார். ஸோ அதனால தான் நைட்டு நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கலாம் வச்சிங்களா, உடல் சோர்வாக இருக்கும். நைட்டு தூங்கி எழுச்சின்னு வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான், ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுப்பது எதுனா சனி பகவான் தான். ஸோ நீங்கள் இது அறிவியல் பூர்வமாகவும் நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம், ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது, யார் எங்கே என்ன சரி பண்ணலாம், இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கான வழிகளை நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். துலா ராசி, இந்த துலா ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த துலா ராசியோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா தராசு தான் இருக்கும். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எது நல்லது கெட்டது இப்படின்ற ஆய்வுக்குள்ளேயே இருப்பாங்க. ஏன்னா இவங்க எப்போதும் இந்த பீப்புளை வந்து ஒரு அனலிட்டிக் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகளை இவங்க இருப்பாங்களாம், கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இவங்கள வந்து
எந்த ஒரு விஷயம் செய்தால் நன்மையாக இருக்கும், அதோட நன்மை தீவை சாதக பாதகங்களை ஆய்வு செய்வதில் மிகுந்த வல்லமையுள்ள துலா ராசிக்காரங்க. இவங்களே இவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய ஆய்வை வந்து இவங்களால் எந்த ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸை அள்ளி வழங்குவாங்க. ஆனால் இவங்கள ஒரு முடிவு எடுக்க சொன்னான்னு வச்சிங்களேன், சான்ஸே கிடையாது. அதனால் மிகுந்த மன அழுத்தத்துக்குள்ளே இவங்க சிக்கிப்பாங்கன்னா கண்டிப்பாக சிக்கிப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய பேச்சில் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஒரு ரூல்ஸுன்றது இருக்கும். ஏன்னா செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்திரத்தன்மை வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பேச்சில் இருக்குமானா இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இவங்களோட அந்த பொருளாதார முயற்சிகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தடையை தாண்டி தான் ஜெயிக்கும். இவங்களோட முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை அப்போது வரும். அந்த தடையை தாண்டினா இவங்க எப்போதும் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நோயின்னு சொல்ல போனோன்னா இவங்களுக்கு அந்த கழுத்து நரம்பு, கழுத்து, தோள்பட்டை இந்த சார்ந்த விஷயங்களில் ஒரு சிறிய அழுத்தம், வாயு பிடிப்பு இது வந்து எப்போதும் இவங்களுக்கு ரெகுலராக இருக்கும். இவங்களோட மனசில் எப்போதும் பார்த்திங்கன்னா தாயை பற்றின சிந்தனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்க பழைய விஷயங்களை நினச்சி மன அழுத்தத்துக்குள்ளே சிக்குவது பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்களோட இயல்பாக இருக்கும். இந்த துலா ராசிக்காரங்களை ஒரு லக்கின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பழைய வண்டியை, பழைய வாகனம், செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் இந்த மாதிரி ஏதாவது வாங்கினா வச்சு அவங்களுக்கு மிகப்பெரிய திடீர்னு பொருளாதார அதிர்ஷ்டம் அடிச்சிருது. நிறைய பேர் துலா ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கினாங்கன்னா, புதிய வண்டியை காட்டில் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கும்போது அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருது. மேலும் என்னென்னாக்கா இவங்க அதிகமான இந்த ஒரு சட்டத்திட்டங்களை, அறிவுரைகளை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கை துணையே பார்த்திங்கன்னா வெறுத்துருவாங்க. ஏன்னா எதை தொட்டாலும் இது அதுன்னு சொல்லிகிட்டு இருந்தால் அப்புறம் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சிறு இந்த வார்த்தைகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க கொஞ்சம் ரூல்ஸை அதிகமாக சொல்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த நார்மல் லைஃப்குள்ளே இவங்க வர்றது மிக நல்ல விஷயமா இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த தாய்மாமன் உறவு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தாய்மாமன் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ தாய்மாமன் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இவங்க வாழ்க்கை நிறைய முன்னேற்றத்துக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கும். இவங்களோட அந்த தொழில்னு பார்க்கும்போது என்னென்னாக்கா இவங்களோட அந்த தொழிலில் வந்து ஒரு நிலையற்ற ஸ்திரத்தன்மையே இருக்காது. அடிக்கடி இவங்க அந்த தொழில் மாற்றுறது, பிஸ்னஸை மாற்றுவது, ஒரு விஷயத்தை செஞ்சு இன்னொரு விஷயத்துக்கு தாவுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து துளாராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவங்களுடைய விஷயம் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு லாபம், மன மகிழ்ச்சி என்பது இவங்களுக்கு இருக்குது. இவங்க அப்பாவை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாவே இவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அரசு சார்ந்த விஷயம், கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் இப்போ இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா 4க்கு 5 போய் 6ல் போய் உட்காரு. அதிர்ஷ்டம்னா அப்படி ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த வீடு வண்டி வாகனம் சார்ந்த முயற்சிகள் பார்த்திங்கன்னா இருக்குது. மனசில் நினச்ச பண வரவு கிடச்சிருங்க. அவ்வளோ ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதுவும் என்னென்னாக்கா பொருளாதார வளர்ச்சியை வந்து அபரிவிதமாக கிடைக்கும். பிரச்சனையை தாண்டி தான் வெற்றி என்ப மாதிரி ஒரு பிரச்சனையை கடந்து இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. தொழில் பார்த்திங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சிகள் இருக்கும். ஸோ தொழில் சார்ந்த விஷயத்தில் இவங்களுடைய அந்த என்ன சொல்ல வேலையாட்களோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். இவங்க துளாராசிக்காரங்க இந்த வருஷம் இந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னு மிக லாபகரமாக இருக்குன்னு சொல்லலாம். என்னடா இது சனி 6ல் இருக்கார், எப்படி லாபம் அப்படின்னு சொன்னால் கூட சனி 6ஆம் பாவத்தில் இருந்து அந்த 6ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தை தடை எல்லாத்தையும் நீக்கிடுவார். அதே மாதிரி என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் உங்களோட கடன் எல்லாம் தீரப்போகுது. உங்களுக்கு கடன் என்பதே இந்த சனி பயிற்சி இல்லாமல் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே இந்த சனி பயிற்சி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கடன் என்பது இந்த காலகட்டத்தில் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். ஏன்னு வச்சுங்களேன், பெரும்பாலும் இந்த நேரத்தில் இந்த சிறுநீரகம் சார்ந்த பாதிப்புகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க மனசுக்குள்ளே எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனையை இது பண்ணி ஒரு குழப்பம், ஒரு தடுமாட்டம், ஒரு பயம், உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயமே வந்து என்னென்னாக்கா உங்களுடைய அந்த சிறுநீரகம் சார்ந்த பாதிப்புகள் தான் உங்களுக்கு வரும். ஸோ வேறு எந்த பெரிய பாதிப்புகள்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த பெரும்பாலும் இந்த துளாராசிக்காரங்க வந்து அந்த காஸ்மெட்டிக் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுவாங்களே அந்த அழகு சாதன பொருட்களுடைய அலர்ஜி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவங்க வந்து காஸ்மெட்டிக்கை அதிகமாக பயன்படுத்த துளாராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அதிகமான
பியூட்டி பார்லர் போகாத ஒரு ராசின்னு பார்த்தா துலா ராசின்னு சொல்லலாம். ஏன்னா இயற்கையாகவே இவங்களுக்கு கொஞ்சம் அழகு அந்த தன்மைகள் இருக்கிறதுனால அதிகமாக போக மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று என்னென்னாக்கா அந்த சினிமா துறை வந்து இவங்களுக்கு பெரும்பாலும் வந்து நேரடியாக காட்டில் மறைமுகமான ஒரு கலையாக தான் இருக்குது. எப்படின்னா நேரடியான பங்களிப்பு இருக்காது, மறைமுகமான பேக் பின்னாடி வாய்ஸ் கொடுக்கறது, பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய அனைத்தை டைரக்ட் பண்ணது, அந்த மாதிரியான துறைகள் எல்லாமே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை. ஏன்னா நேரடி விஷயங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் அந்தளவுக்கு ஃபெமிலியாரிட்டி கிடைப்பது இல்லை. ஆனால் மறைமுகமான சினிமா துறையில் இவங்க மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்கள் செய்ய போகுது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் குங்குமத்தை வைத்து வந்தாவே போதும். குங்குமத்தை வைத்து நீங்கள் வந்து பழனி முருகனை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திருமணம் என்பது கைகூடி வரும். குறிப்பாக இன்னொன்று இந்த காலகட்டத்தில் உங்களோட பாக்கியம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நடராஜர் சிலையை வெண்கலத்தில் வாங்கிட்டு வந்து பூஜித்து வந்துன்னு வச்சுக்கிங்களேன், தொட்டது எல்லாமே இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் இந்த பிறப்பு எடுத்ததுக்கான அனைத்து பலனும் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் சிவன் வழிபாடு செய்யலாம். சிவன் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களோட லாபம் மன மகிழ்ச்சி எல்லாமே பெருகும். சிவன் வழிபாடு நீங்கள் செய்யலாம். சிவன் வழிபாடு செய்யும் போது உங்களோட லாபம் மன மகிழ்ச்சி எல்லாமே பெருகும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் போயிட்டு இங்கே அம்மன் கோயிலில் நீங்கள் வந்து இந்த என்ன சொல்லலாம் பால் பாயசம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பால் பாயசம் மாதிரி அப்படியே இனிக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.